திருநின்றவூரில் வாழ்ந்தவர் புசலார் நாயனார். அவர் ஏழை ஆனாலும் சிவபெருமானுக்கு மாபெரும் கோயில் கட்ட விரும்பினார். ஆனால் பணமில்லை, கல்லில்லை, கட்டிடமில்லை. அதனால் அவர் மனதிலேயே ஒரு பிரமாண்ட சிவாலயத்தை கட்டினார். ஒவ்வொரு நாளும் தியானத்தில் அந்த கோயிலுக்கு பூஜை செய்தார். அதே நேரத்தில் காஞ்சியில் ஒரு மன்னன் பெரிய சிவன் கோயில் கட்டி கொண்டிருந்தான். அன்று இரவு சிவபெருமான் மன்னனின் கனவில் தார், நாளை நான் புசலாரின் மனக்கோயிலில் குடியிருக்கப் போகிறேன். மன்னன் அதிர்ச்சியடைந்து திருநின்றவூருக்கு வந்தான். அங்கு பெரிய கோயில் இல்லை, ஒரு சாதாரண குடிசை. அதற்குள் புசலார் தியானத்தில் இருந்தார். புசலார் சொன்னார், இன்று என் மனக்கோயிலின் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அந்த நொடியே சிவபெருமான் அவரது மனக்கோயிலில் தோன்றி அருளினார். உண்மையான பக்தி மனதில்தான் உள்ளது.